கைஸ், எவ்வளவு பேருக்கு பசியோட இருக்கும்போது ஒரே ஒரு சன்னா மசாலா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிரும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பாத்துடலாம். ஒரு சின்ன சைஸ் கிரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ, 2 கட் பண்ணி வச்சிருக்க பெரிய ஆனியன் தண்ணி விட்டு அரைச்சு வச்சிடலாம். குக்கர்ல 4 மணி நேரம் ஊற வச்சிருக்க பட்டாணி, கொஞ்சமா மஞ்சள் தூள், சால்ட்டையும் போட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துருங்க. ஃபைனலா மசாலாவோட டாப்பிங்ஸ்க்காக ஒரு சின்ன சைஸ் கேரட்டும் மாங்காவும் நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில், அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், அரைச்சு வச்சிருக்க தக்காளி வெங்காயம் விழுத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மசாலாவா வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு பச்சை வாசனை போனதும் பாயில் பண்ணி வச்சிருக்க பட்டாணியை கொட்டி ஒரு 15 மினிட்ஸ் தண்ணி நல்லா உருகின பிறகு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். இல்ல நான் கடையில சாப்பிடுற மாதிரியே தான் சாப்பிடுவேன்னா அதே மாதிரி பவுல்ல போட்டு டாப்பிங்ஸ்க்காக திரும்பவும் பிளாக் பெப்பர், அப்புறம் ஆனியன், கொரியாண்டர், கேரட், மாங்காய் எல்லாமே போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா அடி தூளா இருக்கும். எவ்வளவு பேருக்கு இந்த சன்னா மசாலா பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. பாய்.